வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காயும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரியான ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம், சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு 1/4 கிலோ அளவு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 100 கிராம் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல கூடுதலாக குறைச்சலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்லை, பச்சை வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல. 50 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைகள்லேயே மொத்தமாக நல்லா கலந்து கொடுங்க. முதல்லையே தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் விரவுனாப்பில் பிசைஞ்சு விடணும், உங்களுக்கு பக்கோடாவுக்கு போடுற மாதிரி. ஏன்னா வெண்டைக்காயிலே கொஞ்சம் லேசாக வளவளப்பு தன்மை இருக்கும். அதனால் பார்த்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கோட்டாகி இருக்கணும். அப்போ தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போட்டுக்கோங்க. இது நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டீயோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் பக்கோடாவாக சேர்க்காம இது நம்ம வேர்க்கடலை வேறு சேர்த்துருக்கோம், அதுவும் வெண்டைக்காயும் நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா வெந்து கலர் மாறி செவந்த உடனே திருப்பி விடுங்க. வெண்டைக்காய் பொரியல், கூட்டு எப்பொழுதுமே நம்ம அப்படி தானே நம்ம செய்வோம். இது வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலர் மாறி செவந்த உடனே சலசலப்பெல்லாம் அடங்கின உடனே எடுங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நல்லா கலர் மாறி வந்துருச்சு. வந்த உடனே பரட்டி விட்டு எடுத்துருங்க. இது வாய்க்கு வாய் நம்ம வேர்க்கடலை நம்ம சேர்த்துருக்கிறப்ப கடிப்படும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். சலசலப்பு பாருங்கள், நல்லா அடங்கிடுச்சு. இந்த அளவுக்கு அடங்கின உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். கலரும் நல்லா செவந்து வந்துருச்சு. நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு எடுக்கும் பொழுது ஒரு 2-3 மணி நேரம் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இதே போலயே எல்லாத்தையும் பொரித்து எடுத்துருங்க. அருமையான வெண்டைக்காய் வேர்க்கடலை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எளிமையாக செஞ்சுக்கக்கூடியதான ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.